ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியான சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெஜிடபிள் எல்லாத்தையும் இதோ பாருங்கள், கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை இப்போதும் நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா லைனாக அப்படியே சொல்லிடுறேன். இந்த பிரெட் சாண்ட்விச் நம்ம பார்த்திங்கன்னா மயனீஸ் இல்லாமல் செய்ய போகிறோம். பசங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஆனியனை 2 ஆனியன் மீடியம் சைஸு சாப் பண்ணி போட்டேன். அப்புறமா கேப்சிகமும் ஒன்று போடுறேன், டொமேட்டோவும் சாப் பண்ணி ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் போடுறேன், ஃப்ரோசன் பண்ணது. அப்புறம் கார்ன் ஃப்ளேக்ஸ் போடுறேன். வீட்லேயே கூட நம்ம அரைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை, வரமிளகாவை தான் அரைச்சி போடணும். அதுக்கப்புறம் பெப்பரு, சால்ட்டு, சாட் மசாலா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரிகானோ வீட்டில் இருந்தது, அதனால் நான் அதையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்மளுக்கு தயிர் வேணும்னா அதை நல்லா ஒரு சின்ன துணியில் கட்டி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கூட ஆட் பண்ணலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக என்ன வீட்டில் இருந்ததோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணல. வீட்டில் மயனீஸ் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பட்டர் இருந்தது வீட்டில். பட்டர் இல்லைனா நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பட்டர் என்ன பண்ணுறேன், 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து அதில் 2 பக்கமும், அதாவது ஒரு பக்கம் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம இந்த மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அது மேலே ஒன்றுத்தில் வச்சுட்டு, அது மேலே என்ன பண்ணுறேன்னா சீஸ் இருக்குங்க இல்லையா, அதை அப்படியே லைட்டாக தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டால் மூடிட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டு, அது பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஒரு சைடு ப்ரெட்டை வச்சு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை பாருங்கள், எடுத்து திருப்பும்போது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு இதை பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக வரும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா பசங்களுக்கு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மயனீஸ் இருந்தால் தயிருக்கு பதில் மயனீஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸஸ் தான். இதில் வேணும்னா பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் குக்கும்பர் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் பேக்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணால். அவ்வளோதான். இந்த பாருங்கள், சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்றோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மயனீஸ் இருந்தாலும் மயனீஸ் ஓகே. இன்னொரு சூப்பரான நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபியை பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.